தேனி மாவட்ட பெரியகுளம் அருகே குழந்தைகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட கோயில் பூசாரி போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். பெரியகுளம் வடகரை பகுதியில் உள்ள பகவதி அம்மன் கோயிலில் பூசாரியாக திலகர் என்பவர் பணியாற்றி வருகிறார். கோயிலுக்கு முன் விளையாடிக் கொண்டிருந்த 2 சிறுவர் சிறுமிகளை கோயிலுக்குள் அழைத்து அவர்களுடன் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். இதுகுறித்து சிறுமி தனது பெற்றோரிடம் தெரிவித்ததை அடுத்து கோயில் முன்பு சிறுமியின் பெற்றோரும் உறவினர்களும் குவிந்தனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் விசாரணை நடத்தி பூசாரி திலகர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து நீதிமன்ற உத்தரவின் பேரில் 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைத்தனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே சிறுத்தை தாக்கியதில் ஒருவர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். கோத்தகிரி வனச்சரகத்திற்கு உட்பட்ட நாமக்கல் பகுதியைச் சேர்ந்த மணி என்பவர் வீட்டின் கதவை அடைக்காமல் உள்ளே உறங்கியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வளர்ப்பு நாயை விரட்டி வந்த சிறுத்தை வீட்டினுள் புகுந்து மணியை தாக்கியுள்ளது. இதுகுறித்து அக்கம் பக்கத்தினர் அளித்த தகவலை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறை மற்றும் போலீசார் படுகாயமடைந்த மணியை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் சிறுத்தை தாக்குதல் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்ட மேட்டூர் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை மேற்கொண்டனர். மேட்டூர் தூக்கனாப்பட்டியில் உள்ள வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்குள் அலுவலர்கள், இடைத்தரகர்கள் என அனைவரையும் அலுவலகத்திற்குள் வைத்து பூட்டிவிட்டு சோதனை மேற்கொண்டனர். சுமார் 8 மணி நேரம் நடைபெற்ற சோதனையில் கணக்கில் வராத 1,30,600 ரூபாய் பணத்தை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைப்பற்றினர். தொடர்ந்து மோட்டார் வாகன ஆய்வாளர் மீனா குமாரி, புகைப்பட பணியாளர் ஜெயபிரகாஷ் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே மல்லாபுரம் கிராமத்தில் தொகுப்பு வீடுகள் சேதமடைந்துள்ளதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். மல்லாபுரம் கிராமத்தில் வசிக்கும் வீடில்லாத பட்டியல் இனத்தைச் சேர்ந்த மக்களுக்கு கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன் இந்திரா நினைவு குடியிருப்பு திட்டத்தின் கீழ் தொகுப்பு வீடுகள் வழங்கப்பட்டது. தற்போது இந்த வீடுகளில் மேற்கூரை சிமெண்ட் காரைகள் பெயர்ந்து இடிந்து விழும் நிலையில் உள்ளது. இதனால் அந்த வீடுகளில் வசிக்கும் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். எனவே சேதமடைந்த வீடுகளில் வசிக்கும் மக்களுக்கு பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா அல்லது கலைஞர் நினைவு குடியிருப்பு திட்டத்தில் புதிய வீடுகள் வழங்க வேண்டும் என அரசுக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே ஆண்கள் மட்டுமே பங்கேற்ற திருவிழாவில் நூற்றுக்கணக்கான ஆடுகள் பலியிடப்பட்டு விடிய விடிய கரிவிருந்து நடைபெற்றது. ஐயம்பாளையம் மருதநதி அணை பகுதியில் அமைந்துள்ள சடையாண்டி கோயிலில் ஆண்கள் மட்டுமே பங்கேற்கும் திருவிழா நடைபெற்றது. முத்தாலம்மன் கோயிலிலிருந்து பெட்டி எடுத்துச் செல்லப்பட்டு சடையாண்டி கோயிலில் பூஜைகள் நடைபெற்றது. இதில் பக்தர்களால் நேர்த்திக்கடனாக கொடுக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான ஆடுகள் பலியிடப்பட்டு பக்தர்களுக்கு விருந்து கொடுக்கப்பட்டது. விழாவில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான ஆண்கள் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் நகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் திருநாய்கள் தொல்லை அதிகரித்து வருவதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். ராமநாதபுரம் நகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான பட்டணம் காத்தான், சக்கரக்கோட்டை, சூரன்கோட்டை, அச்சுந்தன் வயல் உள்ளிட்ட ஊராட்சிகளில் திருநாய்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. தெருக்களில் கூட்டமாக தெரியும் நாய்கள் மக்களை கடிப்பதோடு வளர்ப்பு பிராணிகளையும் கடித்து காயப்படுத்துகின்றன. இதனால் அப்பகுதி மக்கள் இரவு நேரங்களில் வீட்டை விட்டு வெளியே வரவே அச்சப்படுகின்றனர். மேலும் நாய்கள் சாலையின் குறுக்கே வருவதால் விபத்துகளும் ஏற்படுகிறது. இதனால் நாய்களின் இனப்பெருக்கத்தை தடுக்க தடுப்பூசி போட வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் அருகே வயல்களில் தாழ்வாக செல்லும் மின்கம்பிகளால் விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர். வலங்கைமான் தாலுகா புலவர்நத்தம், நரிக்குடி, பாப்பாகுடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் விவசாய நிலங்களில் மின்கம்பிகள் தாழ்வாக கையை உயர்த்தினால் தொட்டுவிடும் தூரத்தில் செல்கின்றன. இதனால் விவசாயிகள் அச்சத்துடன் வயல்களுக்கு செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் வயல்களில் டிராக்டர், அறுவடை இயந்திரங்கள் ஆகியவை செல்ல முடியாத நிலையும் நிலவி வருகிறது. எனவே தாழ்வாக செல்லும் மின்கம்பிகளை நல்ல உயரத்தில் இழுத்து கட்டி வயல்களில் சிரமமில்லாமல் சென்று வர நடவடிக்கை எடுக்குமாறு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை நெடுஞ்சாலைத்துறையினர் இடித்து அகற்றினர். சோழவந்தான் பகுதியில் ஆக்கிரமிப்புகள் அதிகம் இருப்பதால் சுமார் 20 ஆண்டுகளாக பொதுமக்கள் மற்றும் போக்குவரத்திற்கு சிரமமாக இருப்பதாக தொடர் புகார்கள் எழுந்து வந்தன. இந்நிலையில் ஆக்கிரமிப்புகளை அகற்றுமாறு நெடுஞ்சாலைத்துறையினர் நோட்டீஸ் வழங்கியிருந்தனர். ஒரு சிலர் தாங்களாகவே ஆக்கிரமிப்புகளை அகற்றிய நிலையில் அகற்றாமல் இருந்த மற்ற ஆக்கிரமிப்புகளை நெடுஞ்சாலைத்துறை மற்றும் பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் அகற்றும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் பனப்பாக்கம் அருகே தனியார் பள்ளி பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. மேலப்புலம்புதூர் பகுதியில் தனியார் பள்ளி பேருந்து குறுகிய சாலை வழியாக செல்லும்போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையிலிருந்து கவிழ்ந்துள்ளது.
தொடர்ந்து அக்கம்பக்கத்தினர் பேருந்துகளின் கண்ணாடியை உடைத்து குழந்தைகளை பத்திரமாக மீட்டனர். இதில் ஒரு மாணவர் காயமடைந்து மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். மற்ற குழந்தைகள் சிறு காயங்களுடன் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். மலேசியாவில் நடைபெறவுள்ள உலக சைவ நன்னறி மாநாட்டில் பங்கேற்க செல்லும் தர்மபுரம் ஆதீனத்திற்கு பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. மலேசியாவில் உள்ள பத்துமலை முருகன் கோயிலில் நாளை மறுநாள் உலக சைவ நன்னறி மாநாடு நடைபெறவுள்ளது. இந்த மாநாட்டை தர்மபுரம் ஆதீனத்தின் 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் தொடங்கி வைக்கவுள்ளார். மாநாட்டில் பங்கேற்பதற்காக மயிலாடுதுறை மாவட்டம் தர்மபுரம் ஆதீன மடத்திலிருந்து ரத யாத்திரையாக விமான நிலையம் புறப்பட்டார். அப்போது அவருக்கு ஆதீன கல்வி நிலையங்களின் சார்பில் நிர்வாகிகள் பூரண கும்ப மரியாதையுடன் உற்சாக வரவேற்பளித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே அரசு புறம்போக்கு இடத்தில் கட்டப்பட்டுள்ள கோயில் தேர்க்குடத்தை அகற்ற வந்த வருவாய்த்துறை அதிகாரிகளுடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மூலசமுத்திரம் கிராமத்தில் உள்ள விநாயகர் மற்றும் காளியம்மன் கோயிலின் தேர்களை நிறுத்துவதற்காக நத்தம் புறம்போக்கு இடத்தில் கிராம மக்களின் சார்பில் தேர் மண்டபம் மற்றும் அன்னதான கூடம் கட்டப்பட்டுள்ளது. இதனை இடிக்க கோரி தனிநபர் தொடர்ந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட கட்டிடத்தை இடிக்க உயர்நீதிமன்றம் அரசுக்கு உத்தரவிட்டது. இதையடுத்து கட்டிடத்தை இடிப்பதற்காக வருவாய்த்துறை அதிகாரிகள் 100க்கும் மேற்பட்ட போலீசாருடன் வந்திருந்தனர். அப்போது அங்கு குவிந்த கிராம மக்கள் கட்டிடத்தை இடிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு உண்டானது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பிரதான சாலைகளை ஆக்கிரமித்து போக்குவரத்துக்கு இடையூறு செய்யும் கால்நடைகளின் உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. கொடைக்கானலில் கோடை சீசன் தொடங்கியுள்ள நிலையில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. இந்நிலையில் மூஞ்சிக்கல், கல்லறைமேடு, ஏரி சாலை, கான்வென்ட் ரோடு ஆகிய சாலைகளில் கால்நடைகள் போக்குவரத்துக்கு இடையூறு செய்யுந்தமாக இருப்பதால் விபத்துகள் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் போக்குவரத்துக்கு இடையூறாக சாலைகளில் சுற்றித் திரியும் கால்நடைகளின் உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் வாடகைக்கு எடுத்த லோடு ஆட்டோக்களை விற்பனை செய்த நபர் கைது செய்யப்பட்டார். ஆட்டோக்களை வாங்கி விற்பனை செய்து வரும் ரஷீத் என்பவர் வந்தவாசி பகுதியைச் சேர்ந்த ஜாகிர் ஹுசைன் என்பவரிடமிருந்து 2 லோடு ஆட்டோக்களை வாங்கியுள்ளார். ஆட்டோக்களின் ஆர்சி புக் தராததால் ரஷீத் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை அடுத்து ஜாகிர் ஹுசைனை கைது செய்த போலீசார் விசாரணை நடத்தியதில் மேலும் பலரிடமிருந்து ஆட்டோக்களை வாடகைக்கு எடுத்து வேறு நபரிடம் விற்பனை செய்தது தெரியவந்தது. தகவலிருந்து லோடு ஆட்டோக்களை வாடகைக்கு கொடுத்து ஏமாந்த 7 பேர் காவல் நிலையத்தில் தனித்தனியாக புகார் அளித்தனர். இந்நிலையில் ஜாகிர் ஹுசைனுக்கு ஆதரவாக 5 வழக்கறிஞர்கள் காவல் நிலையத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் குறும்பேறு பகுதியில் ஆதிதிராவிடர் பள்ளியில் கழிப்பறை கட்டிடத்தை இடிக்கப்பட்டதால் மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். குறும்பேறு ஊராட்சியில் செயல்பட்டு வரும் ஆதிதிராவிடர் நடுநிலைப் பள்ளியில் கூடுதல் கட்டிடங்கள் அமைக்க ஏற்பாடு செய்து பழைய கட்டிடங்களான கழிப்பறை மற்றும் சமையலறை கட்டிடங்களை இடித்துள்ளனர். இந்நிலையில் 2 மாதங்களாக கழிப்பறை இல்லாமல் மாணவ மாணவிகள் சிரமத்திற்கு உள்ளாகி வருவதாக பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த மாணவ மாணவிகளின் பெற்றோர் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவலிருந்து வந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். தென்காசியில் தண்டவாளத்தில் கற்களை வைத்து ரயிலை கவிழ்க்க சதி நடந்ததா என போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். செங்கோட்டையிலிருந்து சென்னை நோக்கி சென்ற பொதிகை அதிவிரைவு ரயில் கடையநல்லூர் அருகே சென்று கொண்டிருந்த போது திடீரென அதிபயங்கர சத்தம் கேட்டுள்ளது. அப்போது ரயிலை நிறுத்திய ரயில் ஓட்டுநர் சத்தம் வந்தது குறித்து ஆய்வு செய்த போது தண்டவாளத்தில் அடுத்தடுத்து 2 இடங்களில் பெரிய அளவிலான கற்கள் இருந்ததும் அது ரயிலின் முன்பகுதியில் சேதத்தை ஏற்படுத்தியதும் தெரிய வந்தது. இதையடுத்து ரயில் ஓட்டுநர் அளித்த தகவலை அடுத்து ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் மற்றும் சொக்கம்பட்டி போலீசார் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்தனர். தொடர்ந்து தண்டவாளத்தில் கற்களை வைத்து ரயிலை கவிழ்க்க சரி செய்தது யார் என்பது குறித்து வழக்கு பதிவு செய்து தனிப்படை அமைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் நகராட்சி கூட்டத்திற்கு ஆணையர் வர தாமதமானதால் கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஜெயங்கொண்டம் நகராட்சி அலுவலகத்தில் நகர்மன்ற கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் கவுன்சிலர்கள் பங்கேற்றனர். இந்நிலையில் நகராட்சி ஆணையர் அசோக்குமார் கூட்டத்திற்கு வருவதற்கு தாமதமானதால் கூட்டத்தை தொடங்க கவுன்சிலர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த கவுன்சிலர்கள் கூட்டம் துவங்குவதற்கு முன்னே அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். தகவல் அறிந்து வந்த ஆணையர் வெளிநடப்பு செய்த கவுன்சிலர்களை சமரசம் செய்த பின்னர் கூட்டம் நடைபெற்றது.
மதுரை மாவட்டம் ஜெய்கின்புரம் அருகே இன்ஸ்டாகிராமில் சவால் விட்டு ஸ்டேட்டஸ் வைத்ததற்காக இளைஞர் வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் சிறுவன் உள்பட 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஜெய்கின்புரம் ஜீவா நகரைச் சேர்ந்த சூர்யா என்பவரின் நண்பர்கள் மற்றும் அம்பேத்கர் நகரைச் சேர்ந்த பிரவீன் ராஜா என்பவரின் நண்பர்கள் இடையே தகராறு இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் சூர்யா தனது இன்ஸ்டாகிராமில் எதிர்தரப்புக்கு சவால் விடுக்கும் வகையில் ஸ்டேட்டஸ் வைத்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த பிரவீன் ராஜா தரப்பினர் சூர்யாவை வழிமறித்து சரமாரியாக வெட்டி கொலை செய்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் பிரவீன் ராஜா மற்றும் அவரது நண்பர்கள் என 8 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நகராட்சி நகர்மன்ற கூட்டத்தில் திமுக அதிமுக கவுன்சிலர்களிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அரக்கோணம் நகராட்சி நகர்மன்ற சாதாரண கூட்டம் இன்று நடைபெற்றது. இதில் 36 நகரமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு தங்கள் பகுதி கோரிக்கைகள் மீது விவாதம் செய்தனர். இந்நிலையில் அதிமுக உறுப்பினர்கள் பேசுகையில் நகரமன்ற தலைவர் தங்களுடைய வார்டுகளை எவ்வித வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளவில்லை என குற்றம் சாட்டினர். இதனால் திமுக அதிமுக கவுன்சிலர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதையடுத்து அதிமுக உறுப்பினர்கள் கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்தனர். இதனால் சிறிது நேரம் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் வெள்ளனூரில் போலீஸ் சிஎஸ்ஆர் ஆவணம் தயாரித்து சான்றிதழ் வழங்கிய ஓய்வு பெற்ற சிறப்பு உதவி ஆய்வாளர் உள்பட 2 பேர் கைது செய்யப்பட்டனர். வெள்ளனூர் காவல் நிலையத்தில் முகமது காசிம் என்பவர் தனது நிலத்தின் பத்திரம் தொலைந்துவிட்டதாக புகார் அளித்திருந்தார். இந்த புகாரின் மீது அப்போதைய சிறப்பு உதவி ஆய்வாளராக பாலசுப்ரமணியன் என்பவர் பணம் பெற்றுக் கொண்டு காவல் நிலைய ஆவணங்களில் கணக்கு காட்டாமல் போலியாக சிஎஸ்ஆர் ரசீது தயார் செய்து வழங்கியுள்ளார். இதையடுத்து பாலசுப்ரமணியம் முகமது காசிம் இடையே கொடுக்கல் வாங்கல் தகராறு ஏற்படவே முகமது காசிம் மாவட்ட எஸ்பியிடம் புகார் அளித்தார். இதையடுத்து நடந்த விசாரணையில் போலீஸ் சிஎஸ்ஆர் ரசீது தயாரித்த பாலசுப்ரமணியன் மற்றும் உடந்தையாக இருந்த புரோக்கர் மூக்கையன் ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். கோவை மாவட்டம் வீரகேரளம் அருகே கோயிலில் உண்டியலை உடைத்து மர்ம நபர்கள் பணத்தை திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. பொங்காலியூர் பகுதியில் உள்ள ஸ்ரீ தண்டு மாரியம்மன் கோயிலுக்கு கடந்த 24ஆம் தேதி உண்டியல் உடைக்கப்பட்டு பணம் திருடு போயிருந்தது. இதுகுறித்த புகாரை அடுத்து போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் இருசக்கர வாகனத்தில் வந்த 4 பேர் உண்டியலை உடைத்து பணத்தை திருடிச் செல்வது பதிவாகியிருந்தது. அதேபோல தொடர்ந்து பல கோயில்களில் உண்டியல் உடைக்கப்பட்டு பணத்தை திருடிச் செல்லும் சம்பவம் அரங்கேறி வருகிறது. இதனிடையே கோயில்களை குறிவைத்து திருடும் கும்பலை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் பட்டாசு தொழிலாளர்களுக்கு 50% தீபாவளி போனஸ் வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சிவகாசி தொழிலக பாதுகாப்பு சுகாதார இணை இயக்குநர் அலுவலகம் அருகே தீப்பெட்டி பட்டாசு தொழிலாளர்கள் சங்கத்தினர் பட்டாசு தொழிலாளர்களுக்கு கடந்த 30 ஆண்டுகளாக வழங்காத போனஸை உயர்த்தி வழங்க கோரியும் இந்த ஆண்டுக்கான தீபாவளி போனஸ் 50% வழங்க வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசுக்கு எதிராகவும் தொழிற்சாலை ஆய்வகத்துறையை கண்டித்தும் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். தொடர்ந்து தொழிலக பாதுகாப்பு இணை இயக்குநரிடம் கோரிக்கை மனுவை அளித்தனர். கன்னியாகுமரியில் உள்ள இந்திய அரிய வகை மணல் ஆலையை நிரந்தரமாக மூடக்கோரி பூந்துறை மீனவ கிராம மக்கள் தபால் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்திய அரிய வகை மணல் ஆலைக்கு கிள்ளியூர் தாலுகாவிற்கு உட்பட்ட மிடாலம் முதல் நீரோடி வரை உள்ள மீனவ கிராமங்களில் இருந்து கனிம மணலை எடுப்பதற்காக மக்களிடம் கருத்து கேட்பு கூட்டம் நடத்துவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனை கண்டித்து மீனவ கிராம மக்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் மக்கள் கருத்து கேட்பு கூட்டத்தை நிரந்தரமாக கைவிடக் கோரியும் மணல் ஆலையை நிரந்தரமாக மூட கோரியும் பூந்துறை மீனவ கிராம மக்கள் தபால் நிலையத்தை முற்றுகையிட்டு முதல்வரின் தனிப்பிரிவு உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு தபால் அனுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் அருகே விளைநிலத்தில் நீரை வடிகட்டும் போது நுரை பொங்கி வருவதாக விவசாயி ஒருவர் குற்றம் சாட்டியுள்ளார். திருத்துறைப்பூண்டி வட்டம் ஆதிரங்கம் கிராமத்தில் விவசாயி ஒருவர் தன் வயல்வெளியில் தண்ணீர் வடிய வைத்தபோது நுரை போன்று காட்சி அளிக்கிறதாக குற்றம் சாட்டி வீடியோ ஒன்றையும் வெளியிட்டுள்ளார். ரசாயன கழிவுகள் ஆற்றில் கலக்கப்படுவதாலேயே இதுபோன்று நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ரசாயன கழிவுகள் நீர் ஆதாரமாக விளங்கும் ஆறுகளில் கலப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் என டெல்டா மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
தென்காசியில் நகை வாங்குவது போல் நடித்து 50 கிராம் தங்க சங்கிலியை திருடிச் சென்ற 2 மர்ம நபர்கள் கைது செய்யப்பட்டனர். தென்காசி நகர பகுதியில் உள்ள நகைக்கடையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நகை வாங்குவது போல் நடித்து கடைக்காரரின் கவனத்தை திசை திருப்பி கடையிலிருந்து 50 கிராம் எடையுள்ள 2 தங்கச் சங்கிலிகளை மர்ம நபர்கள் திருடிச் சென்றனர். இது தொடர்பாக கடையின் உரிமையாளர் அளித்த புகாரில் தென்காசி போலீசார் அந்த கடையில் உள்ள சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரித்தனர். இதில் நகைகளை திருடியது ஹைதர் அலி மற்றும் ஜெயின்ஷா அலி என்பது தெரியவந்தது. இதுபோன்ற பல்வேறு திருட்டு சம்பவங்களில் அவர்கள் ஈடுபட்டது தெரியவந்த நிலையில் அவர்கள் கைது செய்யப்பட்டு 50 கிராம் நகைகள் மீட்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை அருகே விசிக பிரமுகரை அரிவாளால் வெட்ட முயன்ற ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் கைது செய்யப்பட்டார். மணக்குடி கிராமம் கன்னிக்கோயில் தெருவில் வசித்து வருபவர் விசிக பிரமுகரான பெருவழுதி. இந்நிலையில் ரைஸ் மில் தெருவில் வசிக்கும் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் சிவக்குமார் தான் மறைத்து எடுத்து வந்த அரிவாள் மூலம் வெட்ட முற்பட்டதாக கூறப்படுகிறது. அப்போது பெருவழுதி சமூகம் குறித்து இழிவாக பேசியதாகவும் தெரிகிறது. அவரிடமிருந்து தப்பி பெருவழுதி வீட்டுக்குள் சென்று தாழிட்டுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து புகாரின் பேரில் அரிவாளால் வெட்ட முயன்ற ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் கைது செய்யப்பட்டார். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் 2வரை போலீசார் கைது செய்துள்ளனர். கும்பகோணம் நகர கிழக்கு காவல் நிலைய போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது இளைஞர்கள் 2 கஞ்சா விற்பனை செய்த நிலையில் அவர்களை போலீசார் மடக்கி பிடித்து விசாரித்து உள்ளனர். விசாரணையில் இருவரும் அரசு கலைக்கல்லூரி மாணவர்களான ஸ்ரீராம் மற்றும் கோபால் என்கிற சந்திரகாசு என்பது தெரியவந்தது. அவர்களிடமிருந்து 150 கிராம் அளவிலான கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் இவர்களுக்கு உதவியதாக முல்லை நகரைச் சேர்ந்த விமல்ராஜ் என்பவரையும் கைது செய்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் அருகே விஏஓ அலுவலகத்தை மாற்றியதை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். அரிமளம் அருகே உள்ள செங்கீரை ஊராட்சியின் சில பகுதிகளை பிரித்து ஆயங்குடி மற்றும் ராயவரம் ஆகிய ஊராட்சிகளுடன் இணைக்கப்படுவதாக அரசுதலில் ஏற்கனவே அறிவிப்பு வெளியானது. ஊராட்சியை பிரிப்பதற்கு பொதுமக்களிடமும் எந்த கருத்தும் கேட்காமல் வெளியான இந்த அறிவிப்பினால் பல கட்ட போராட்டங்கள் நடைபெற்றது. இந்நிலையில் ஊராட்சி எல்லை தொடர்பாகவும் விஏஓ அலுவலகத்தை ராயவரம் ஊராட்சிக்கு மாற்றியதை கண்டித்தும் செங்கீரையில் 200க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்த நிலையில் உடன்பாடு எட்டப்படாததால் காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்து மண்டபத்தில் அடைத்தனர்.